ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டிஸ் நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்ம்லேண்டில் இருக்கோம். இப்போ நம்ம அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, தென் எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குது, அப்புறம் இதுக்கு லோன் அப்ரூவ் ஆகுமா அப்படின்றத டாக்டர் ராஜசேகர் சேர்மன் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர் ராஜசேகர் சார். வணக்கம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸாக்ட் இந்த லொக்கேஷன் சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூருக்கு பக்கத்தில் பூண்டியை அடுத்து சீத்தஞ்சேரிக்கு பக்கத்தில் ஒரு மலை அடிவாரத்தில் டிபிபுரம் அப்படிங்கிற இடத்துல கிங் மேக்கர் மேங்கோ கவுண்டி ரிசார்ட் அண்ட் வில்லா இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் 100 ஏக்கரில் பிரமிப்பாக அமைச்சிருக்கோம். அதான் இப்போ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ இந்த சைட்டை பொறுத்தளவு பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி வச்சுருக்கோம். இந்த செக்யூரிட்டியை தாண்டி ஒருத்தர் உள்ளே வர முடியாது. வெளியேருந்து வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் யார் வந்தாலும் இங்கே பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாது. ஸோ பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாதுகாப்பு கூட மொத்த சைட்டும் 100 ஏக்கரையும் ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டு வச்சுருக்கோம். வெளியால் யாரும் உள்ளே வர முடியாது. அடுத்து பராமரிப்பு கேட்டீங்க. இந்த பராமரிப்புங்கிறது இந்த 100 ஏக்கருக்கு 20 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கோம். இங்கே இருக்க மரம் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி அதை வளர்த்துறதுக்கு உண்டான இதுக்கு தான் அந்த 20 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கோம். இவங்க இதை பராமரிச்சுக்கிறாங்க. இந்த பராமரிப்பு செலவு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1.15 வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா 4800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ₹5000 கிட்டத்தட்ட ஆகும். சார், இந்த 100 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். இப்போ இந்த 100 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிஸில் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னால ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கைகாட்டி போர்டு இந்த இடத்துல வச்சுருக்கோம். இந்த சைட்டில் வந்து நின்று இப்போ ரைட்டில் எப்படி திரும்பணும் அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, கிளப் ஹவுஸ், இவ்வளோ பெரிய சைட்டுக்கு வாங்குறவங்க அத்தனை பேர் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கிளப் ஹவுஸ், அதுக்கப்புறம் டென்னிஸ் கோர்ட்டு, ஆம்பி தேட்ரு, வீக்கெண்டுன்னா பீஸ்ஃபுல்லாக ஈவினிங் டைமில் படங்கிடம் பார்க்கறதுக்கு ஆம்பி தேட்ரு, ரெண்டாவது குதூகலமாக இருக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல். இது வந்து இப்போ ரைட் சைடு போனோம்னா இதே இப்படி லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இதில் இடம் வாங்குறவங்க ஒரு இயர்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. முன்னாடியே அவங்க புக் பண்ணால் அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கலாம். அதுக்கப்புறம் இங்கே மாட்டு பண்ணை, இது கோசலை, அதுக்கப்புறம் ஓப்பன் வெல்லு, ஒரு பெரிய கிணறு. இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் உள்ளே இருக்குது. வாங்க எல்லாம் நேரில் போய் பார்த்துருவோம். சார், இந்த ப்ராப்பர்ட்டியில் இது வரைக்கும் எத்தனை பேர் இடம் வாங்கியிருக்காங்க சார்? இந்த ப்ராப்பர்ட்டியில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சில பேர் குறிப்பிட்டு சொன்னால் ஒரு கேப்டன் வந்து கிட்டத்தட்ட 12 கிரவுண்டு வாங்கியிருக்கார். 12 கிரவுண்டில் நல்ல பிரமிப்பாக எல்லா ஒர்க்கும் பண்ணி நிறைய அம்யூனிட்டிஸ் அவரு கட்டி டூப்ளெக்ஸ் வீடு கட்டியிருக்காரு. ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதை தாண்டி நிறைய பேர், சில பேர் 3 கிரவுண்டு வாங்கியிருக்காங்க, சில பேர் 2 கிரவுண்டு வாங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தர் கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 கிரவுண்டு வாங்கி ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஃபார்ம்னா காளான் பண்ண வச்சுருக்காரு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கிளைண்ட்டும் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். சார் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 1 இயர் இங்க 3 டைம்ஸ் ஸ்டே பண்றதுக்கு அகாமடேஷன் ஃப்ரீ. வாங்க நம்ம போய் கிளப் ஹவுஸ்ல என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே சார், நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டியோட கிளப் ஹவுஸ்ல என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கு சார்? இப்போ இந்த பில்லியர்ட்ஸ் இருக்குது, ஓகே, டேபிள் டென்னிஸ் இருக்குது, உள்ள கேரம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஓ சூப்பர். இப்போ நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குல்ல. சூப்பர் சார். சார், ஒரே மாதிரி 2-3 வில்லாஸ் இருக்கு. அதெல்லாம் என்னது சார்? இப்போ சில பேர் வந்து பெரிய லெவலில் 2 கிரவுண்டு 4 கிரவுண்டு வாங்குவாங்க. சில பேர் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது பட்ஜெட்டில் வருவாங்க. இந்த மாதிரி பட்ஜெட்டில் வரவங்க வெறும் லேண்டு 1300 ஸ்கொயர் ஃபீட் இந்த லேண்ட் ஏரியா. இதில் பில்டப் 450 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு பில்டப் ஏரியா கட்டித்தரோம். கஸ்டமர் விருப்பப்படுற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த வீடை கட்டித்தரோம். இதில் 450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருக்குது. இது கூட பீஸ்ஃபுல்லாக வீக்கெண்டை வந்து தங்கிக்கிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சார், பிளாட்ஸோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட காஸ்ட்டு ₹299 ஒரு ஸ்கொயர் ஃபீட். எப்படி சார் சிட்டிலேருந்து 50 கிலோமீட்டர் கிட்ட இருக்கிற இந்த பிளாட் எப்படி சார் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு உங்களால் கொடுக்கும்? எல்லாரும் இப்படி தான் கேட்குறாங்க. ஆச்சரியம், எப்போ இவ்வளோ கம்மியாக கொடுக்கும்? நார்மலாக ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஒரு 5 ஏக்கர் வாங்குவாங்க. ஆன் ரோட்டில் 5 ஏக்கர் வாங்கினா அதை டெவலப் பண்ணால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ₹1000 ₹1500 விற்பாங்க. நான் 100 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆரம்பத்தில் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், போக போக கம்மியாக இருக்கும். ஓவரால் 100 ஏக்கர் பண்ணையில் இவ்வளோ கம்மியான மக்கள் கொடுக்க முடியும். அதனால அடித்தட்டு மக்கள் வந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் அதனால இவ்வளோ கம்மியான ரேட்டில் தரும். சூப்பர் சார்.
இது டிடிசிபி அப்ரூவலோடைய பிளாட். இது டிடிசிபி அப்ரூவ்டு. அதனால தான் இவ்வளோ, அதனால தான் பேங்க் லோனும் கிடைக்கும். இப்போ ஒரு சைட் வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா அதோடைய காஸ்ட்டு 300 ரூபான்னு போட்டிங்கன்னா 15 லட்ச ரூபா. இந்த 15 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா மட்டும் உங்ககிட்ட கேஷ் இருந்தால் போதும், 10 லட்ச ரூபா நாங்கள் லோன் வாங்கி தந்துடுறோம். சரி, ஈஸியாக இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம். எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த இடத்துல இருக்கணும், இதை யூட்டிலைஸ் பண்ணணும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ கம்மியான ரேட்டில் தரோம். நடுத்தர மக்களும் இதை வச்சு பயன்படணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துல நீங்க இந்த மாதிரியான செட்டப் கொடுத்துட்டு. கண்டிப்பாக. சூப்பர் சார். நாங்க இந்த சைட்டை பார்த்துட்டோம். எங்களுக்கு இந்த சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த சைட்டை விசிட் பண்ணணும்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், இந்த ரிசார்ட்டை பற்றி எங்கள் டீமுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிசார்ட் வந்து ஒரு 100 ஏக்கரில் பண்ணியிருக்கோம்மா. சரிங்க சார். சென்னையில் வந்து வீக்கெண்டானா இன்றைக்கி வந்து காலத்தை விரயம் பண்ணுறது இல்லாமல் பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லாக இயற்கை சூழ்நிலையோட ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஒரு 100 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். இங்கே வாங்கக்கூடியவங்க தான் விருப்பப்படி 1 கிரவுண்டும் வாங்கலாம், 2 கிரவுண்டும் வாங்கலாம், இல்லை 3 கிரவுண்டும் வாங்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2 கிரவுண்டு வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 4800 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கி அதில் இந்த மாதிரி வீடு கட்டிக்கலாம். இதில் ரோடு போட்டிருக்கிறதுல 40 அடியில் ரோடு, 33 அடியில் ரோடு, நல்ல பிரமிப்பாக விஸ்தாரமாக பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ரோடெல்லாம் அமைச்சிருக்கோம். ஏன்னா எதிர்காலத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ரோடெல்லாம் பெருசாக போட்டு வச்சுருக்கோம். இதை தாண்டி இதில் வீடு கட்டிருக்கலாம். வீக்கெண்டுனா நம்ம எங்காவது வேறு இடத்துக்கு போய் செலவு பண்ணுறத பணத்தை செலவு பண்ணுறது தேவையில்லை. இனிமேல் ஓன் ரிசார்ட், இது தன்னுடைய சொந்த ரிசார்ட், சொந்த லேண்டு, சொந்த ரிசார்ட். இதில் ஒருத்தர் இடம் வாங்குறாருன்னா அவருக்கு வந்து ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸு, ஸோ எல்லாமே இன்டோர் கேமு, அவுட்டோர் கேமு எல்லாமே இதில் இருக்குது. நம்ம போய் இன்னொரு இடத்துல பணத்தை செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணுறதை விட தன்னுடைய ஓன் ரிசார்ட்டில் இங்கே வந்து தங்கிக்கலாம். எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் வெறும் 299 ரூபா தான் ரேட்டு போட்டிருக்கோம். சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளே வந்து போகிற மாதிரி 1 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். இது டிடிசிபி அப்ரூவ்டு. இந்த சைட்டை ஒட்டி ஹில்ஸ் இருக்குது, ட்ரெக்கிங் இருக்குது வீக்கெண்டுல. இதில் இடம் வாங்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நாங்கள் ரூமு இது இருக்குது, கெஸ்ட் ஹவுஸே அலாட் பண்ணி தரோம். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான பிளேஸ். அதனால் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. சார், இந்த இதில் வந்து வீடு கட்டலாமா? வீடு கட்டுறதுனால தான் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கி வச்சுருக்கோம். அதான் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 1 கிரவுண்டும் பண்ணலாம், 2 கிரவுண்டும் பண்ணலாம், 3 கிரவுண்டும் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டாவது மாமரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, செம்மரம் இருக்குது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இப்போ இந்நாட்டில் வெயில் பிடிக்குது, ஆனால் காற்று மட்டுமே பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். சார், இப்போ இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை வீடு கட்டியிருக்கீங்க? இப்போ வந்து 20 பேர் வீடு, இதை வாங்கினவங்க வீடு கட்டி இதில் வந்திருக்காங்க. வீக்கெண்ட் ஆனால் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போகிற மாதிரி வீடை கட்டியிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் சென்னையிலேருந்து? சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் வரும் சார். 50 கிலோமீட்டருங்கிறது 1 மணி நேரம் ரீச் ஆகி. ஃபியூச்சர் பெனிஃபிட் என்ன இருக்குது? ஃபியூச்சர் லேண்டோடைய அப்ரிஷியேட் ஆக போது நம்முடைய லைஃப் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. வேறு இடத்துல போய் பணத்தை செலவு பண்ணி 10,000 20,000 ரூபான்னு ஒரு ரிசார்ட்டில் தங்குறது செலவு பண்ணுவோம். அது சொந்த ரிசார்ட்டில் செலவு பண்ணிக்கிட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் இந்த மேங்கோ கண்ட்ரின்னு இதுக்கு பேர் வச்சுருக்கோம். நம்ம கம்பெனியை பொறுத்தளவு கம்பெனி ஆரம்பித்து 18 வருஷம் ஆச்சு. இந்த 18 வருஷமாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் இது ஒரு மைல்கல் மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸாக மாந்தோப்போடு சேர்ந்து இப்படி ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்கோம். வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். சார், எனக்கு ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்கள். இப்போது நம்ம அந்த நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு ரிசார்ட்டோட ஒரு பிளாட் நம்ம வாங்குகிறோம், அந்த ஏரியாவில் ஒரு பிளாட் வாங்குறோம். பிளாட்டுக்குள்ளே இருக்கிற மரங்களோடு
ஈல்டோட பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்குமா இல்லை இந்த ரிசார்ட் மெயின்டைன் இதில் இருக்கிறது உங்களுக்கு தான் பெனிஃபிட் வரும். நீங்கள் ஒரு இதில் வந்து ஒரு 100 கிலோ வருது 200 கிலோ வந்து நீங்கள் வரப்போ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை தாண்டி இதில் எக்ஸ்ட்ரா வரையில் இதை நாங்களே அதை எடுத்து பிக்கிள்ஸும் மேங்கோ பல்ப்லாம் போட்டு அதுவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் வரையில் அது பீஸ்ஃபுல்லாக அதையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோம். மேங்கோ பல்ப்பும் போட்டு தரோம், பிக்கிள்ஸும் பண்ணித்தரோம், ஊறுகாவும் பண்ணித்தரோம். ஸோ அதாவது இத்தனை வருஷம் நம்மகிட்ட வாங்கினவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சொன்னீங்க ரெட் சாண்டஸ் செம்மரம் சொன்னீங்க. செம்மரம் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஹில்ஸ் இருக்கிறதுனால இங்கே வளருது. ஆனால் அது வந்து ப்ராப்பராக லீகல் பர்மிஷன் 100% வந்து நம்ம வைக்கிறதுக்கு பர்மிஷன் தேவையில்லை. இப்போ இன்றைக்கி வளர்ந்துருச்சு. நாளைக்கு நம்ம வெட்ட போவையில் அதை வந்து நம்ம லெட்டரை சப்மிட் பண்ணிட்டு அதாவது அதுக்கப்புறம் தான் வெட்ட முடியும். செம்மரத்தை மாதிரி டீக்குக்கும் பர்மிஷன் சேம் ஆல்சோ ரெண்டுக்குமே ஒரே தான். அடங்கல் ஆல்சோ நம்மளுடைய சைட்டுடைய அடங்கலில் என்ன ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வச்சுருப்போம். அதை எடுத்து போய் நம்ம வெட்ட போவையில் மட்டும் பர்மிஷன் வாங்கினா போதும். புதுசாக நடுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் எல்லாமே பெருசாக இருக்குது. தேவையான தான் பண்ணலாம், நம்ம தேவையான பண்ணலாம். சார் இந்த நம்ம இடத்துல வந்து இன்னும் என்னென்ன பயனுள்ளது இருக்குது, என்னென்ன அறுவடை பண்ணலாம்? இதில் என்ன அறுவடை வந்து இதில் மேங்கோ ட்ரீஸ் தான் வைக்கிறோம். பயிர் தேவைன்னா நம்ம இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஏதாவது பண்ணிக்கலாம். கம்பெனியை பொறுத்தளவு சர்வீஸ் ஓரியன்டாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். மரம் வீக்கெண்டுனா பொழுதுபோக்குக்காக தான் நம்ம யூஸ் பண்ணோம். உங்களுக்கு தேவைன்னா இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒருத்தர் வாங்கிட்டு கூட காளான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ளார. இதில் வந்து ஒரு கிரவுண்ட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு யூனிட் அப்படின்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. அது 2 கிரவுண்டாகவும் வாங்கலாம், 3 கிரவுண்டாகவும் வாங்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் சைட்டை. ஏன்னா இது அப்ரூவ்டு பிளாட், அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம். பேங்க் லோனெல்லாம் எவ்வளோ சார் கிடைக்கும்? இதில் பேங்க் லோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்கும் கிடைக்கும். ரீபேமெண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு வாங்கக்கூடிய அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நமக்கு ரீபேமெண்ட் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக லோன் கிடைக்கும். எந்தெந்த மாதிரி பீப்புளெல்லாம் இதை ரொம்ப விரும்புவாங்க சார்? இப்போ இதில் வாங்கியிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் பீப்புள். சின்ன சின்ன வீடு கட்டல, எல்லாமே பங்களாஸ் கட்டி வச்சுருக்காங்க பெரிய. அப்போ எந்த மாதிரி பீப்புள் உள்ளே வந்திருக்காங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட 20 வீடு கட்டியிருக்காங்க. இந்த 20 வீட்டில் இருக்க பீப்புள் எல்லாம் பெரிய பெரிய விஐபிஸ் தான். ஸோ இதில் வந்து வாங்குறதுக்கே நம்ம வந்து ஒரு கேண்டிடேட் வராங்கன்னா அவங்கள நான் செக் பண்ணி தான் உள்ளே எடுக்க முடியும். யாரை வேணுமாலும் இடம் வாங்க போகிறாங்கன்னு உள்ளே அலோடு பண்ணாமல் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் மட்டும்தான் உள்ளே நம்ம எடுக்க முடியும். அதுக்கு 24 மணி நேரம் இங்கே செக்யூரிட்டி வச்சுருக்கோம். யாரோ ஒருத்தர் உள்ளே வந்தாங்கன்னா யார் வேணாலும் வந்துட முடியாது. அவங்கள செக் பண்ணி யார் உள்ளே வராங்களோ ரெஸ்பான்சிபிளாக தான் கூட்டிகிட்டு வர முடியும். இந்த ஏர்பிஎன்பி இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அதாவது ஒவ்வொரு காலனியில் இந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற ஏரியாவை வந்து ஒரு குட்டி ரிசார்ட் மாதிரி ஒரு அவுட்டிங் மாதிரி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஹை கிளாஸ் பீப்புளாக நீங்கள் எடுத்திருக்கீங்க சொல்கிறீங்க. ஒரு சேலரிட் பர்சன் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ண விருப்பப்படுறாங்க. எனக்கு ஒரு நல்ல சுற்றுச்சூழலோட நல்ல ஒரு இது மாதிரி இருக்கிற மாதிரி விருப்பப்படுறாங்க. நீங்கள் சொன்ன ரேட்டு 299 ரொம்ப கேட்சி. இம்மீடியட்டாக வந்து அது எல்லாருக்கும் கிளாஸிஃபை பீப்புள் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு 30-35 ஏஜ் குரூப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யோசிச்சு தன்னோட ஃப்யூச்சர் பிளானிங் பண்ணி இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வருங்காலத்தில் ஒரு 5 வருஷத்தில் நல்ல ரோடெல்லாம் வந்து நல்ல வசதி வந்து இன்னும் டெவலப் ஆகி இன்னும் பெட்டராக வரும். அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் வரவங்களுக்கு நீங்கள் என்ன கைட் பண்ணி கரெக்டாக சார் நீங்கள் சொல்கிற மாதிரி 2 விதமாக வச்சுங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் ஒரே இடத்துல சார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், என்ஜாய் பண்ணுறது ஒரே இடம். நார்மலாக சென்னை வந்து 1178 சதுர கிலோமீட்டர் இருந்த சென்னையை 5905 சதுர கிலோமீட்டர் இப்போ இருக்க கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது கிரேட்டர் சென்னைக்குள்ளே வருது. அப்போ நம்ம என்ன பணம் போகிறோமோ அது பெரிய வேல்யூபுல் ஆகிறதுக்கு இது உண்டான வாய்ப்பு. ரைட். எவ்வளோ தூரம் லாங் இருக்குது? சிட்டியிலேருந்து 1 மணி நேரம் ட்ராவல்ஸ். 50 கிலோமீட்டருக்குள்ளே இந்த சைட் வந்துடும். அப்போ சிட்டிக்குள்ளே வந்துடும். எத்தனை வருஷம் நான் இப்போ ஒரு 35 ஏஜில் நீங்கள் வாங்கினா அடுத்த இன்னும் ஒரு 30 வருஷத்தில் இதோடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கும். சிஎம்டி லிமிட்டில் இருக்கும். ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது நல்லது. ஏன்னா இவ்வளோ மரமும் இதில் ஒருத்தர் இறங்கி அந்த வயசானவங்க சேஃப்டி முதல்ல பாதுகாப்பு முக்கியம், பராமரிப்பு முக்கியம். பாதுகாப்பு இறங்கி இதில் போயிட்டு அப்படி வந்தாங்கன்னா போது பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சேஃபான இடம் முதல்ல. வயசான காலத்தில் எங்கேயும் இதை விட்டு வெளியே போக தேவையில்லை. ரொம்ப அருமையான இடம் சார். நல்ல ஆரோக்கியமான காற்றோட்டத்தை ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஒரு சேலரிட் பர்சனோட இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு அஷ்யூர்டாக ஒரு ரிட்டர்ன் மாதிரி ஏதாவது அஷ்யூரன்ஸ் சுற்று வட்டாரத்தோட லேண்ட் வேல்யூ வச்சு சொல்ல முடியுமா? ஒரு கொத்து மதிப்பு ஒரு 10%, 12%. கண்டிப்பாக சார். நம்ம எவ்வளோ நாள் டியூரேஷனில் கேட்குறீங்க நீங்கள்? 5 year term. 10 years வச்சுங்க சார். இன்றைக்கி நம்ம போடுற காஸ்ட்டு ஒரு 300 ரூபா ரேட்டில் போகிறோம்னா 10 yearsல ஒரு 1500 போட்டு சார் ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். 1500னா இது எத்தனை மடங்கு அதிகமாகுது? கரெக்டாக மினிமம் 5 times. அதுக்கு நம்ம இதை வந்து பராமரிப்பும் பண்ணித்தராங்க, பாதுகாப்பும் பண்ணித்தரோம். ஸோ இது எவ்ரி இயர் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இருக்குது சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதாவது ₹1 15 பர் இயர்.
நீங்கள் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா யா இங்கே இயர்லி ஒன்ஸ் அந்த பேமெண்ட் நம்ம பண்ணணும். அப்போ பராமரிப்பு இருக்கும். ஏன்னா இதில் 20 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். செக்யூரிட்டி டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் 20 எம்ப்ளாயிஸ் உள்ளே இருக்கனால அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அப்போ ரெஸ்பான்சிபிளாக பார்த்துட்டு இருக்கணும்னு அர்த்தம். சரி, ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விருப்பப்படுறாரு, 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அவர் வாங்கிடுறாரு, 300 இல்லை சார், 300 rupees பர் ஸ்கொயர் ஃபீட். லேண்டு வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட். ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஓகே, அவங்களோட வில் படி அவங்க எப்போ வேணாலும் கட்டிக்கலாம்ல இந்த மாதிரி சார். இப்போ உடனே வீடு கட்டுறதுக்கு சில பிளாட்ல ஒதுக்கி வச்சிருக்கோம் சார். இதெல்லாம் இமிடியேட்டாக இப்போ கட்ட போகிறாங்க. அந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறது எல்லாமே இப்போ இமிடியேட்டாக கட்டுற மாதிரி இருந்தால் முன்னாடி கொடுத்துடலாம். இல்லை சார் நான் ஒரு 5 years கழிச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னா இன்னொரு 2 லைன் தள்ளி வேணுமா, ஒரு 2 ரோடு தள்ளி வேணுமா கொடுத்துக்கலாம். பட் இமிடியேட்டாக கட்டணும் அப்படின்னா ஃப்ரண்டில் வேணும்னா இமிடியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் முன்னாடி தர முடியும். எஸ்டிமேட்டட் லேண்ட்ஸ்கேப்பிங் டைமிங் சார் எத்தனை? சொல்லுங்க பாலா சார். இப்போ ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கஸ்டமர் வாங்குறாரு சார். லோன் வந்து 70% கொஞ்சம் முன்னாடி ஓகே, லோன் வந்து 70% சொல்லிருக்கீங்க. அது புரியுற மாதிரி கொஞ்சம்னா நல்லா இருக்கும். எவ்வளோ ஓன் ஃபண்டு போனால் எவ்வளோ லோன் கிடைக்கும்? ஓகே சார். இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய காஸ்ட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறோம்னு வச்சுங்களேன். 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொன்னால் 3 lakhs ஆகுது. 3 lakhsல ஒரு 2,30,000 ரூபா கிட்டத்தட்ட பேங்க்கில் லோன் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 5 லட்ச ரூபா கையில் இருந்தால் 10 லட்ச இது 10 லட்ச ரூபா பேங்க் லோன் வாங்கி தரலாம். அது ரீபேமெண்ட் சோர்ஸ் இருக்கணும் சார், மஸ்ட். அது அந்த 10 லட்சத்துக்கு ரீபேமெண்ட் இருக்கணும் சார். கையில் யார் 5 லட்சம் வச்சிருக்கோமோ அவங்க வந்து அவங்களாம் வாங்க வாய்ப்பு இருக்கு, ரீபேமெண்ட் இருக்கணும். கண்டிப்பாக சார். ஓன் ஃபண்டுனா 15. இது டாக்குமெண்ட்ல நம்ம 15மே காட்டுவோமா இல்லை கைட்லைன் வேல்யூ தானே சார் டாக்குமெண்ட் காமிக்க முடியும். டெவலப்மெண்ட் 10 லட்ச ரூபா லோன் தந்துடுறாங்க சார். அது கண்டிப்பாக வரும், எலிஜிபிள் ஆயிரும். யா சார், இன்னொன்று சில பீப்புள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் வாங்கிடுறாங்க. ஆனால் ஆத்திர அவசரத்துக்கு அதை வந்து லிக்விடேட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்க எக்ஸிட் ரூட் என்னது? ஒன்று நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணி தான் இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்க நம்ம தான் ஏற்பாடு மற்றபடி பண்ணணும் சார். இதெல்லாம் வந்து இன்டர்ல நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி இல்லை சார், இல்லை அது அந்த மாதிரி ரூல்ஸ் இது கிடையாது சார். கிடையாது. ஓகே, வெரி குட் சார், சூப்பர். ஸோ தட் இன்னொரு நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க. ஏன்னா என்னாலும் நமக்கு இது அப்ரிஷியேட் ஆகும்போது அவங்களுக்கு எக்ஸிட் ரூட்டும் இருக்கு. கண்டிப்பாக சார். சார் வாங்க முன்னாடி அடுத்த இடத்துக்கு போயிடுவோமா? கவர்மெண்ட் வேல்யூஷனுக்கு அந்த 70% இல்லை மார்க்கெட்டிங் வேல்யூ தான் சொன்னேன். கைட்லைன் வேல்யூ முன்னாடியே சொல்லிட்டேன். கேள்வி ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருங்க. 100 ரூபா கைட்லைன் வேல்யூ, அதுக்கு 70% வெறும் 70 ரூபா தான் கிடைக்கும். நான் மார்க்கெட்டிங் வேல்யூ தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. சரி, மார்க்கெட்டிங்கு 300 rupeesல தான் நான் வந்து 70% சொல்லியிருக்கேன்.
வணக்கம். என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் இந்த கிங்மேக்கர் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 18 ஆண்டுகளாது. இந்த 18 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 96,000 மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர் உடன் இது சிறப்பாக செயல்படுது. கடந்த 5 ஆண்டுகளாக ஃபார்ம்லேண்ட் பண்ணுறோம். இந்த ஃபார்ம்லேண்டில் இந்த சைட்டு ஒரு மைல்கல். இது 100 ஏக்கரில் மேங்கோ ட்ரீஸ், மேங்கோ கவுண்டி ரிசார்ட் அண்ட் வில்லா ஃபார்ம். இந்த 100 ஏக்கரில் ஒவ்வொருத்தரும் வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி 1 கிரவுண்டு, 2 கிரவுண்டு, 3 கிரவுண்டு, உங்களுடைய ஃபினான்ஸ் ஃப்ரீடம் பொறுத்தளவு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த இடம் வாங்கிக்கலாம். சென்னையிலேருந்து 1 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். 1 மணி நேரம்னா கிட்டத்தட்ட கோயம்பேட்டிலேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு வெறும் 55 கிலோமீட்டர் தான் 1 மணி நேரம் ட்ராவல். இந்த 1 மணி நேரம் ட்ராவல் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹில்ஸுக்கு அடியில் பூனிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஹில்ஸ் இருக்குது. இந்த ஹில்ஸுக்கு அடியில் இந்த 100 ஏக்கர் மொத்த சைட்டு காம்பவுண்ட் போட்டியிருக்கோம். செக்யூரிட்டி பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. இதில் இருக்க ரோடு அத்தனையுமே 40 அடி ரோடு, 33 அடி ரோடு வச்சு பிரமிப்பாக பண்ணியிருக்கோம். இதில் வாங்கின அத்தனை பேரையும் மிகப்பெரிய விஐபிஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இப்போ பங்களாஸ் கட்டியிருக்காங்க. வீக்கெண்ட் ஆனால் பீஸ்ஃபுல்லாக இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் இதை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், இந்த வாழ்வாதாரமும் மேம்படும். ஒரு அருமையான வாய்ப்பை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ஒரு வேளை 2 கிரவுண்டு இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 5 தேங்காய், அதாவது மாமரம் இருக்கும், ஒரு 5 தேக்கு மரம் இருக்கும், செம்மரம் இருக்கும். இந்த மரத்துடைய லைஃப் கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த மரம் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து நான் காமிக்கிறோம் பாருங்கள். இதில் ஸோ ஒரு அருமையான வாய்ப்பு தான். ரெண்டாவது, இதில் வாங்கக்கூடிய வில்லாஸு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கட்டித்தரோம். பட்ஜெட்டில் எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கட்டி கொடுக்கவும் தயாராக இருக்கோம். இல்லை சார் எனக்கு அட்டு மாதிரி வேணும், சிம்பிளாக ஒரு 3 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபாயில் வேணுமானோ அதையும் நாங்கள் செஞ்சு தரோம். இதை தாண்டி அமிலிட்டிஸ், இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வரோம். தனக்குன்னு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலுக்கு காமனாக பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரெண்டாவது, ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதை தன்னுடைய ரிசார்ட்டுக்குள்ளே பண்ணலாம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா ஒரு 200 பேர் இந்த ஃபங்க்ஷன் ஹாலில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே ஃபுட்டு எல்லா வசதியும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அருமையான வாய்ப்பை தான் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இதில் இன்டோர் கேம் இருக்குது, அவுட்டோர் கேமும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க ஒரு அருமையான வாய்ப்பு. சார் இதில் வாங்குறவங்க அத்தனை பேரும் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி பண்ணிக்கலாம். சார் நான் ஒரு மீன் தொட்டி பண்ணணும் அப்படின்னு நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேசினார். சார் நான் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லை 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் மீன் தொட்டி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் இந்த இடத்துல பண்ணுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ இதில் நிறைவேற்றி வைக்கிறோம். இது ரிசார்ட்டாக பெரிய அளவில் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய சப்போர்ட்டு முழுசாக இருக்கும். வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் அத்தனை பேர்த்துக்கும் நாங்கள் முழு சப்போர்ட் பண்ணி அவங்கள தான் குடும்பம் மாதிரி இங்கே வழி நடத்துறதுக்கும் பாதுகாப்பும் பண்ணித்தரோம், பராமரிப்பும் பண்ணித்தரோம். இதை வாங்கி உபயோகப்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா மனிதனும் சாதிக்க வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் அத்தனை பேரும் செயல்படுறாங்க. அந்த மாதிரி இருக்க அத்தனை பேர்த்துக்கு இது ஒரு இடத்த வாங்க நாங்கள் எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ வாருங்கள், வடம் பிடிப்போம், வருங்காலத்தில் இந்த சமுதாயத்தில் இடம் பிடிப்போம். வாய்ப்புகள் அனைவரும் யூஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ உங்களிடம் விடைபெறுவது கிங்மேக்கருடைய MD கிங்மேக்கர் ராஜசேகர். நன்றி, வணக்கம்.